ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போய் வேற ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். இத்தனை வருஷம் ஆயுமே ரெண்டு பேர்த்தோட வீட்டுல சேர்த்துக்கவே இல்லை. ஹீரோயின் மட்டும் அப்பப்ப அவங்க அம்மா கிட்ட பேசுவா. அப்படி ஒரு நாள் பேசிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா வந்து அந்த குழந்தையோட வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் என்னமா பேர் வச்சிருக்க, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கறதெல்லாம் மட்டும் பேசிட்டு அவங்க அம்மா கிட்ட சோகமா போனை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இது நடந்த கொஞ்ச நாள்லயே ஹீரோயினோட அண்ணா ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோயினுக்கு பையனுக்கு ஹஸ்பண்டுக்குன்னு நிறைய வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்ததுமே ஹீரோயினுக்கும் சந்தோஷம். இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம ஃபேமிலியோட ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னா ஹீரோவும் அடிச்சு பிடிச்ச வீட்டுக்கு வர்றான். மறுபடியும் நம்ம ஃபேமிலியோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சந்தோஷமா இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருக்கு. ஹீரோயினுமே அப்படியெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா கீழே போய் ஒரு ஸ்வீட் கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு வர்றப்ப ஹீரோவையும் அந்த குழந்தையையும் மாடியிலிருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா உடஞ்சு போய் அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட குடும்பத்தோட ஈகோனால இவங்க சேர்த்து வச்ச குடும்பம் மொத்தமும் ஒரே நொடியில உடஞ்சு போகுது.